முகுந்தனும் ரமாவும் ஒன்றாக சேர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தார்கள். முகுந்தன் ரமாவிற்கு ஊட்டிவிட முயன்றபோது முகுந்தனின் விரலை ரமா நறுக்கென்று கடித்து விட்டாள். என்னடா ரம்மு, விரல் ரொம்ப வலிக்குது என்று கடிப்பட்ட விரலை உதறினான் முகுந்தன். அப்படித்தான் கடிப்பேன். நீங்க சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வந்திருக்கேன்னா உங்களை எவ்வளவு விரும்பி இருப்பேன்னு புரிஞ்சிக்க வேணாம். அதுவும் இல்லாம இதெல்லாம் இப்ப பேசுற நேரமா என்ன என்ற ரமாவின் கண்களில் குறும்புத்தனம் தெரிந்தது. இல்லடா ரம்மு, ஒரு 2-3 நாள் போகட்டும்னு நினைச்சேன். நாமளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு நினைச்சேன் என்றவனை முறைத்து பார்த்தாள். இனி இவனிடம் பேசி பிரயோஜனமில்லை என்று அவன் மீது பாய்ந்தாள். ஒரு மான் புலியை வேட்டையாடும் லாவகம் அதில் இருந்தது. மானுக்கு வலிக்குமே என்று புலி பதற, புலியின் பதற்றத்தை ரசித்து கொண்டே அந்த புள்ளிமான் முன்னேறியது. சில வினாடிகளில் முகுந்தனுக்குள் ஏதோ ஒன்று விழித்து கொள்ள அவனும் பதிலுக்கு ரமாவை வேட்டையாடத் தொடங்கினான். கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கு பின் புலியை தன் பிடியிலிருந்து விடுவித்தது அந்த புள்ளிமான். களைத்து போய் எழுந்த முகுந்தன் ரமாவை பார்த்து ராட்சசி என்றான். நாட்கள் வேகமாக ஓடின. ரமாவின் பேரழகும் அன்பும் சேர்ந்து முகுந்தனுக்கு தினம் தினம் சொர்க்கத்தை தந்து கொண்டிருந்தன. ஈருடல் ஓருயிராக இவர்களின் இரவுகள் கழிந்ததால் இயற்கை அதற்கான பலனை சீக்கிரமே தந்துவிட்டது. திருமணமாகி 2 மாதத்தில் ரமா கருவுற்றாள். ஒரு தாயைப் போல ரமாவை தாங்கினான் முகுந்தன். ஒரு நாள் மளிகை கடைக்கு சென்று சில பொருட்களை வாங்கி கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தாள் ரமா. போரா பாருடா மயில் மாதிரி என்ற குரலை கேட்டு திரும்பினாள். அவளுக்கு வெகு அருகாமையில் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர் இருவர். பார்ப்பதற்கு அந்த இருவரும் தெருநாய்களின் தோற்றத்திற்கு விமர்சனம் தேவையில்லை என்பது போல இருந்தனர். தங்கம் மாதிரி ஜொலிக்கிறாளே, வைக்கிற இடத்துல கை வச்சா தன்னால அடங்கிடுவா என்றது அந்த நாய்களில் ஒன்று. ஓட்டமும் நடையுமாக வந்து வீட்டிற்குள் நுழைந்தாள் ரமா. கதவை தாளிட்டு கொண்டு ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். அங்கு முகுந்தன் அந்த இருவரையும் வெளுத்து வாங்கி கொண்டிருந்தான். சில நிமிடங்களில் வீட்டிற்கு வந்தவன் ரமாவை பார்த்து, என்ன அப்படி ஓடி வந்துட்ட? உன்னை தைரியமான பொண்ணுன்னு தானே நினைச்சேன் என்றான். இப்ப வயிற்றுல குழந்தை இருக்கு, ரிஸ்க் எடுக்க முடியுமா என்றாள். அதுவும் இல்லாம அதுல ஒருத்தன் இந்த மாதிரி வேற சொன்னான், அதான் பயந்துட்டேன் என்றாள். அந்த நாய் வைக்கிற இடத்துல கை வச்சா பொம்பளைங்க நீங்க எத்துற இடத்துல எத்துங்க, அவனுங்களுக்கு அதுக்கப்புறம் வம்சமே இருக்கக்கூடாது என்றான். கோபத்தில் அவனுடைய இதயம் படபடவென்று அடித்தது. ஒரு நாள் அருகில் இருந்த மாவு மில்லிற்கு சென்று விட்டு வந்தவள் முகுந்தன் ஒரு கடையின் முன்பு புகைப்பிடித்து கொண்டிருந்ததை பார்த்து விட்டாள். தான் சிகரெட்டும் கையுமாக இருந்ததை ரமா பார்த்து விட்டதால் அவளை பின்தொடர்ந்து ஓடி வந்தான் முகுந்தன். இது என்ன தப்பான பழக்கம்? நீங்க விடுற சிகரெட் புகையை சுவாசிக்கும் போது புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லாதவங்க கூட பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? சாரிடா ரம்மு, இட்ஸ் ஜஸ்ட் எ ஃபேக்ட் டியர். என்னங்க சார் சொன்னீங்க என்று கிண்டலாக கேட்டவளை பார்த்து, இனிமே அடிக்க மாட்டேன் ப்ராமிஸ் என்றான். ஆனால் அதற்கு அடுத்த சில நாட்களில் வித்தியாசமான பாக்குவாடை அவனிடமிருந்து வரவே ஒரு நாள் மாலை வீட்டிற்குள் வந்தவனின் உதடுகளை சட்டென்று கவ்விக்கொண்டாள் ரமா. வேகமாக அவளிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டவன், ஐயோ இன்னும் வாய் கூட கொப்பளிக்கல என்றான். ரமா ஸ்டைலாக அவன் மீது சாய்ந்து கொண்டு, சார் ஸ்மோக் பண்ணியிருக்கீங்க, அந்த வாடை வரக்கூடாதுன்னு ஏலக்காய் மென்னுட்டு வந்திருக்கீங்க, அதான் ஏலக்காயும் சிகரெட் புகையும் சேர்ந்து வித்தியாசமான வாடை வந்திருக்கு என்றாள். இப்படியெல்லாம் பண்ணாத, அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஆக போகுது என்று கவலையாக சொன்னவனை பார்த்து, டெலிவரி ஆகிற வரைக்கும் தினமும் இப்படித்தான் பண்ணுவேன், உங்கள் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னா ஸ்மோக் பண்ணாமல் வீட்டுக்கு வாங்க என்றாள். ராட்சசி என்றான் முகுந்தன். அடுத்த சில வாரங்களில் ரமாவின் ஆரோக்கியத்திற்காக புகைப்பிடிப்பதை முற்றிலும் தவிர்க்க ஆரம்பித்தான் முகுந்தன். என்னங்க, எதுக்கு இப்படி மல்லிகைப்பூவும் சாமந்தியும் ஒரே இலையில சுற்றி வாங்கிட்டு வர்றீங்க? பூக்காரிக்கு காசை மிச்சம் பண்ணுறீங்களோ? இல்லடா ரம்மு, சாமந்தியும் மல்லிப்பூவும் ஒரே இலையில இருந்தா 2 ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி புகையில வாடை வரும். அப்பப்போ உன்னை கட்டி பிடிக்கும் போது உன் கழுத்துக்கிட்டையும் அந்த வாடை வரும். கிட்டத்தட்ட ஸ்மோக்கிங் எஃபெக்ட் என்றவனை அடிக்க பாய்ந்தாள். ஃப்ராடு, திருடு. அட அடிக்காதம்மா, அதான் ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்திட்டேன்ல. அந்த ஸ்மெல் வேணும்னு மூளை சொன்னால் அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தானே ஆகணும். இது நானே கண்டுபிடிச்ச ஆர்கானிக் மெத்தட். இதை கேட்டு அவனுடைய மார்பில் சாய்ந்து கொண்டு சிரித்தாள் ரமா. அன்பு காட்டுவதில் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பதை அனுதினமும் நிரூபித்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் ரமா கோபமாக முகுந்தனிடம் பேசி கொண்டிருந்தாள். உங்களை யார் அங்கே போக சொன்னது? என்னடா, உனக்கு அம்மா தானே அவங்க,
9வது மாதம் வேற தொடங்கிடுச்சு. அதான் அவங்க கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு போய் கேட்டுட்டு வந்தேன். ஓ, நல்லா கொடுத்துருப்பாங்களே. அதெல்லாம் இல்லை. உங்கள் அப்பாவும் அண்ணனும் என்கிட்ட பேசலை. ஆனால் உங்கள் அம்மா என்கிட்ட கொஞ்சம் பயந்துக்கிட்டே பேசுனாங்க. உன்னை உடம்ப பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க. சற்றென்று ரமாவின் கண்கள் கலங்கியது. வர்றேன்னு சொன்னாங்களா என்று அவளுடைய குரலில் ஒருவித ஏக்கம் கலந்த ஆர்வம் தெரிந்தது. முயற்சி பண்ணுறேன்னு சொன்னாங்க. உங்கள் அப்பா இல்லை சித்தி வருவாங்களா? வாய்ப்பே இல்லை. அதான் போன வாரமே போய் பார்த்து பேசிட்டு வந்தனே. அவங்கள பொறுத்த வரைக்கும் சொத்துல நான் பங்கு கேட்காம இருந்தாலே போதும். மெதுவாக அவனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மார்பில் சாய்ந்து கொண்டாள் ரமா. ஏங்க, இன்னும் 3 வாரத்தில் எப்போ வேணும்னாலும் வலி வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என் கூடவே இருக்கீங்களா என்று அவளின் தலையில் முத்தமிட்டான் முகுந்தன். நாளைக்கு ஒரு லோன் வெரிஃபிகேஷன் இருக்குடா. ரொம்ப பெரிய அமௌண்ட். ஆளும் கொஞ்சம் வில்லங்கமாக தெரிகிறாரு. அதை மட்டும் முடிச்சிட்டு நாளைக்கு ஈவினிங்கில் இருந்து என்னோட தங்க பொண்டாட்டி கூடவே இருப்பேன். இல்லைனா பிரணவ் கோச்சிக்குவார் இல்லை? அது யார் பிரணவ்? நம்ம பையன் பேரு தான். பையனே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லை. பையன்னா பிரணவ், பொண்ணுன்னா சுபஸ்ரீ. அதாவது என்னோட சுபா குட்டி. அது எங்கள் அம்மாவோட பேர். எனக்கு அவங்க முகம் கூட சரியாக ஞாபகம் இல்லை. இந்த பேரெல்லாம் உனக்கு ஓகேவா? சாரி, உன்கிட்ட கேட்காம டிசைட் பண்ணிட்டேன். உனக்கு பிடிக்கலைன்னா மாற்றிடலாம் என்று அவனின் கழுத்தை 2 கைகளால் பிடித்து இழுத்து அவன் உதட்டில் அழுத்தமாக முத்தமிட்டாள். கவலைப்படாதடா புருஷா, உனக்கு உன்னோட சுபா குட்டியை பெற்று கொடுக்காம விடமாட்டேன். எத்தனை அட்டம்னாலும் அசரமாட்டா இந்த ரமா. மேடம், முதல் குழந்தை பிறந்த கொஞ்ச நாளில் இந்த பெண்டிங் இருக்கிற கடைசி வருஷ படிப்பை முடிங்க. ஐயோ, திரும்ப காலேஜுக்கா என்று அழுத்து கொண்டவளின் கன்னத்தை மெதுவாக வருடினான். ப்ளீஸ்டா பட்டு, பொண்ணுங்க எப்போவுமே நல்லா படிக்கணும்டா. அவங்க சொந்த காலில் நிற்கிறது தாண்டா அவங்களுக்கு பெருமை என்று கெஞ்சினான் முகுந்தன். சரி, படிக்கிறேன். உங்கள் பிள்ளைய என்ன படிக்க வைக்கணும்னு ஏதாவது யோசனை இப்போவே ஐயாக்கு இருக்கா? ஓ, அவனை கண்டிப்பாக டாக்டருக்கு தான் படிக்க வைப்பேன். ஏன், டாக்டர்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், டாக்டருங்க எல்லாருமே வாழும் கடவுள்கள் மாதிரி. அதாவது தே ஆர் லைக் லிவிங் காட்ஸ் என்றான். சரி, கண்டிப்பாக நாளையோட வேலையை முடிச்சுட்டு லீவு போட்டுடுவீங்க தானே? கண்டிப்பாடா ரம்மு. நாளைக்கு சாயந்தரத்தில் இருந்து உன் கூடவே இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஐயா, 2 லோடு மண்ணு கொண்டு போய் சேர்த்துட்டேன். ஐயா, என்னாச்சு? ரொம்ப கவலையா இருக்கீங்க என்று முத்தண்ணன் மீண்டும் அழைத்ததால் சுயநினைவிற்கு வந்தார் பிரஜாபதி. அட ஒன்றுமில்ல முத்தண்ணா, இந்த பேங்க்ல லோனுக்கு ஃபார்ம் கொடுத்துருந்தோம். எல்லா ஆபீசருங்களையும் சரி கட்டியாச்சு. ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் கையெழுத்து போட மாட்டேங்கிறான். எல்லாம் இந்த ஸ்ரீதரனால் வந்த தொல்லை. எதை எடுத்தாலும் நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு அவனை எல்லாம் என்னோட அருணா ஃபவுண்டரிஸில் பார்ட்னராக சேர்த்தது ரொம்ப தப்பாக போயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு ஃபர்னேஸ் தான். அதுவும் சரியாக வேலை செய்யலை. அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு கணக்கு காட்டி தான் லோன் கேட்டிருக்கேன். இந்த ஸ்ரீதரன் பையன் இன்னொரு ஃபர்னேஸ் கான்ட்ராக்ட் விஷயமா ஜெய்ப்பூர் வரைக்கும் போயிருக்கான். அவன் வர்றதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சாகணும். இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் வேண்டாம்னு சொல்லிடுவான். இந்த நம்பூதிரி வேற சீக்கிரமாக இந்த தொழிலை கை கழுவ சொல்லிட்டாரு. இந்த ஃபவுண்டரி கொஞ்சம் நல்லா ஓடுச்சுன்னா இதை அப்படியே ஸ்ரீதரன் தலையில் கட்டிட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன். அந்த பேங்க் ஆள் எப்போ வர்றதா சொல்லியிருக்காரு? நாளைக்கு வர்றதா சொல்லியிருக்கான். நாளைக்கு எதுக்கும் நீயும் காலையிலே வந்துடு. சரிங்க ஐயா. இந்த ஸ்ரீதரனோட மனைவி வேற மாசமாக இருக்கா. அதனால் ரொம்ப நாள் வெளியூரில் அவன் தங்க மாட்டான். சீக்கிரமே வந்துடுவான். அப்புறம் ஸ்ரீதரன் டாட்டாபாத்தில் இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு 2 லோடு மண் வேணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தான். நாளைக்கு 2 லோடு மண்ணை எடுத்துக்கிட்டு லாரியோட இங்கே வா. நானும் உன் கூடவே வர்றேன். மண்ணை அவன் இடத்துல கொட்டிட்டு அப்படியே ரத்னபுரியில் ஒரு வேலை இருக்குது. சரிங்க ஐயா. சரி, நான் ஒரு 11 மணிக்கு அங்கே போய் வெரிஃபிகேஷன் வேலையை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுங்க. என்னங்க, என்னாச்சு? ஒன்றுமில்ல ரம்மு. ஒரு லோன் வெரிஃபிகேஷன் விஷயமா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னேன்ல, அங்கே 11 மணிக்கு போகணும். மற்றவங்களுக்கு வேறு இடத்துல வேலை இருக்கான். முடிச்சுட்டு நேராக அங்கே வந்துடுறேன்னு சொன்னாங்க. சரி, சாப்பிட வாங்க. என்னம்மா டிஃபன் இன்னைக்கு? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது தான். இட்லி, புதினா சட்னி, அப்புறம் தக்காளி சூப். ஒண்டர்ஃபுல் என்றான் முகுந்தன். சாப்பிட்டு முடிக்கும் பொழுது மணி காலை 9 என்று காட்டியது. ரமா, கோதுமை மாவும் வெங்காயமும் தீர்ந்து போச்சுன்னு சொன்னியே, போய் வாங்கிட்டு வந்துடவா? நான் 10:30 மணிக்கு தான் வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன் என்றான். அப்புறமா வாங்கிக்கலாம். கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு.
உடனே அடுப்படிக்கு ஓடிச் சென்று சூடாக அரை கப் கிரீன் டீ போட்டு எடுத்துக்கொண்டு வந்தவன் வாசலுக்கு அருகில் இருந்த துளசி செடியிலிருந்து சில இலைகளை பறித்து தண்ணீரில் அலசி டீ கப்பில் போட்டான். என்னங்க, கப்பில் கிரீன் டீ இவ்வளோ கம்மியாக இருக்கு? கர்ப்பமாக இருக்கும்போது அடிக்கடி கிரீன் டீ குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இல்லை? உனக்கு பிடிக்குமேன்னு தான் கொஞ்சமாக போட்டு கொண்டு வந்தேன். காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குங்க. சரிம்மா, போய் கட்டில்ல படு என்று அவளை அழைத்து கொண்டு சென்று படுக்க வைத்து அவளுக்கு அருகில் அமர்ந்தான். ரமாவின் கால்களை எடுத்து தன் மடி மீது வைத்து மென்மையாக பிடித்து விட்டான். ரமாவின் கால்கள் கர்ப்ப காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்றவாறு சற்று வீங்கி இருந்தது. அவளுடைய கால்களை அமுக்கிவிட்டு கொண்டே ரமாவை பார்த்தான். அவள் இவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். ஏன் சிரிக்கிற என்று அவனிடம், நீங்க இப்படி கவனிச்சுக்கிட்டா இந்த சுகத்துக்காகவே நான் நிறைய குழந்தைங்க பெற்றுக்குவேன் என்றாள். வாய்விட்டு சிரித்தவன், போதும்மா, முதல்ல இந்த ஒரு குழந்தைய நல்லபடியாக பெற்றுக்கொடு, அது போதும் என்றான். என்ன சார் பேச்சு மாறுறீங்க என்று குறும்பாக முறைத்தாள். ஆமாண்டா, நீ ரொம்ப பாவம். குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுற. அதனால தான் எனக்கு ஒன்றே போதும். சரி, குழந்தை பிறந்தப்புறம் என் காலை பிடிச்சு விடாதீங்க. ஏன்? அது என்னமோ புருஷன் பொண்டாட்டி காலை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு எவன் சொன்னான்? செருப்பால் அடி அவனை. என் பொண்டாட்டி காலுக்கு வலிச்சா நான் அமுக்கி விடத்தான் செய்வேன். தாயின் பாதம் பணிந்தவனுக்கு மறுமையில் சொர்க்கம், மனைவியின் பாதம் பணிபவனுக்கு இம்மையில் சொர்க்கம். இது யாரு சார் சொன்னாங்க? கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்றவளை பார்த்து சிரித்து கொண்டே, சுவாமி முகுந்தானந்தா என்றான். இதை கேட்டு கலகலவென்று வாய்விட்டு சிரித்த ரமா, ஏங்க சீக்கிரம் வந்துடுவீங்க தானே? என்னமோ இன்னைக்கு உங்க கூடவே இருக்கணும்னு தோணுது என்றாள். எனக்கும் இன்னைக்கு அப்படி தாண்டா இருக்கு. ஆனா பிஸ்னஸ் லோனுக்கு காத்திருக்கிறவங்க பாவம் இல்லையா? அவங்கள நம்பி எத்தனை குடும்பம் இருக்கோ. சரியா 11 மணிக்கு போயிட்டு ஒரு 2 இல்லை 3 மணிக்குள்ள வந்துடுறேன். சரிங்க, நீங்க வந்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன். சரிம்மா என்றான் முகுந்தன். அடுத்த சில நிமிடங்களில் ரமா தூங்கிவிட்டாள். மெதுவாக எழுந்து ஹாலுக்கு வந்து அருணா ஃபவுண்டரிஸ் வெரிஃபிகேஷன் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை எடுத்து ஃபைலிற்குள் வைத்தான். ஆடைகளை மாற்றிக்கொண்டு கிளம்பியவனுக்கு வீட்டை விட்டு வெளியேற துளியும் விருப்பமில்லாமல் இருந்தது. மெதுவாக படுக்கை அறைக்குள் சென்றான். ரமா அங்கு ஒரு குழந்தையைப் போல உறங்கிக் கொண்டிருந்தாள். பூனையைப் போல மெதுவாக கட்டிலிற்கு அருகில் சென்று அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டு விட்டு எழுந்து நின்றான். சில வினாடிகள் அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். எப்பா, என்ன ஜொலி ஜொலிக்கிறா! பேசாம அவங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளையே கட்டியிருந்தா மகாராணி மாதிரி இருந்திருப்பா. பிடிவாதக்காரி, அப்படி ஒரு ராஜ திமிர் இவளுக்கு. எப்படியும் இவளை மேலே படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அருணா ஃபவுண்டரிஸ் காம்பவுண்டிற்குள் பிரஜாபதி நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் முத்தண்ணன் நின்று கொண்டிருந்தார். ஐயா, ஒரு உதவி என்றார். என்ன சொல்லு முத்தண்ணா? எனக்கும் இங்கேயே ஒரு வேலை போட்டு கொடுங்களேன் என்றவரை முறைத்து பார்த்த பிரஜாபதி, இங்க பாரு முத்தண்ணா, நீ ஏற்கனவே எனக்காக ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிருக்க. என்னோட மற்ற டீலிங் எல்லாமே ஸ்ரீதரனுக்கு அரசல் புரசலாக தான் தெரியும். அதனால தான் உன்னை இன்னும் அவனுக்கு அறிமுகப்படுத்தாமல் இருக்கேன். இன்னைக்கு ரத்னபுரி வேலை முடியட்டும், நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஒரு டிஃபன் கடை வச்சு கொடுத்துட்றேன் என்றார். சரி என்று சந்தோஷமாக தலையை ஆட்டினார் முத்தண்ணன். அப்புறம் அந்த ஃபர்னேஸுக்கு பின்னாடி கொஞ்சம் துப்பாக்கி மோல்டிங் சாமான்லாம் இருக்குது. இன்னும் 2 நாளில் ஸ்ரீதரன் திரும்பி வந்துடுவான். அவன் பொண்டாட்டிக்கு டெலிவரி தேதி வருதான். அதுக்குள்ளே இதையெல்லாம் கை மாற்றி விட்டுடணும். எல்லாத்தையும் எடுத்து லாரியில் இருக்கிற மண்ணுக்குள்ளே மறைச்சி வை. அந்த பேங்க் ஆளுங்க எப்போ வேணாலும் வரலாம். இந்த வேலை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஃபேக்ட்ரி ஆளுங்க யாரையும் வேலைக்கு கூப்பிடலை. ஓஹோ, இதுதான் ரத்னபுரியில் இன்னைக்கு டெலிவரி போகுதா என்று நினைத்து கொண்டு வேலையில் இறங்கினார் முத்தண்ணன். பிரஜாபதி தன்னுடைய ஃபவுண்டரியில் கள்ள துப்பாக்கிகளுக்கு தேவையான துப்பாக்கி வடிவங்களை வார்த்து சட்டத்திற்கு புறம்பாக விற்பனை செய்து கொண்டிருந்தார். இது எதுவும் ஸ்ரீதரனுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டார். பாதி துப்பாக்கி வடிவங்களை எடுத்து லாரிக்குள் போட்டு கொண்டிருக்கும் போதே அந்த காம்பவுண்டிற்குள் நுழைந்தான் முகுந்தன். பிரஜாபதி கண்களாலேயே ஜாடை காட்ட உடனே முத்தண்ணன் அருகில் இருந்த பெரிய தார்பாயை கொண்டு மீதி இருந்த துப்பாக்கி வடிவங்களை மூடினார். பிரஜாபதியும் முகுந்தனும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டனர். என்ன சார், இடத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சா? ஆமாம் சார். சரிங்க, ஃபர்னேஸை பார்க்கலாமா என்று சட்டென்று விஷயத்திற்கு வந்தான் முகுந்தன். இதை கேட்ட பிரஜாபதியின் முகம் லேசாக வாடியது. மேலும் அந்த இடத்தை சுற்றி பார்வையாலேயே நோட்டம் விட்டான்.
அவன் வந்தது முதல் முத்தண்ணன் ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தது முகுந்தனுக்கு என்னவோ போல இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த மொத்த காம்பவுண்டில் பிரஜாபதியும் முத்தண்ணனும் மட்டுமே இருந்தது இன்னும் அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மொத்தம் 3 பேர் இன்னைக்கு வர்றதா சொல்லியிருந்தாங்க. அதில் ஏற்கனவே 2 பேர் கையெழுத்து போட்டுட்டாங்க. நீங்கள் தான் நேரில் வந்து பார்த்துட்டு கையெழுத்து போடுவேன்னு சொல்லிட்டீங்க. மற்ற 2 பேரும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க சார். அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேரும் புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க. சில நுணுக்கங்கள் தெரியாது. தம்பி, உங்கள் மேலதிகாரிங்க கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். எங்கள் ஃபவுண்ட்ரியோட ஃபர்னேஸ் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஃபர்னேஸில் வெப்பத்தை கட்டுப்படுத்துகிற பகுதி மட்டும் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுவோம். சார், எனக்கும் கையெழுத்து போட சொல்லி உத்தரவு வந்துடுச்சு. நான் இங்கே வந்தது ஃபவுண்ட்ரியில் எல்லாமே ஓரளவுக்காவது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு பார்க்கத்தான். பிஸ்னஸ்னால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்னு எனக்கும் புரியும். அப்போ நல்லதா போச்சு தம்பி என்றார் பிரஜாபதி சிரித்துக்கொண்டே. அவர் முன்பாகவே ஆவணங்களில் கையெழுத்திட்டு விட்டு அதை அவரிடமே கொடுத்தான் முகுந்தன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட கொலீக்ஸ் வருவாங்க. அவங்க கிட்ட இதை கொடுத்துடுங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். அட இருங்க தம்பி, சாப்பிட்டுட்டு போகலாம். காசே வாங்காமல் கையெழுத்து போட்டிருக்கீங்க. உங்களை வெறும் வயிற்றோடு நான் அனுப்ப மாட்டேன். நீங்கள் சாப்பிட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். என்னோட மனைவி மாசமாக இருக்காங்க. வீட்டில் தனியாக வேற இருக்காங்க. நான் போனாதான் அவங்க சாப்பிடுவாங்க என்றான் முகுந்தன் சிரித்து கொண்டே. ரொம்ப நல்லது. உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சொல்லி அனுப்புங்க. வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் சார், நான் வரேன் என்று சொல்லிவிட்டு பைக்கில் ஏறி அமர்ந்தான். அப்போது சற்று வேகமாக காற்றடித்தது. அதனால் துப்பாக்கி வடிவங்களை மூடியிருந்த தார்பாய் சற்று விலகியது. அதற்குள் இருந்த துப்பாக்கி வடிவ குவியல்களை முகுந்தன் பார்த்து விட்டான். இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருள் உங்களுக்கு தெரியாதா என்று கோபமாக கேட்டான் முகுந்தன். பேசாம இடத்த விட்டு போயிடு என்றார் பிரஜாபதி. இதோ இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் என்று கிளம்பியவன் மீது பாய்ந்தார் முத்தண்ணன். முகுந்தனின் மேல் பாய்ந்த முத்தண்ணன் அவனுடைய 2 தோள்களையும் பின்பக்கமாக பிடித்து அவனை மடக்கினார். அகப்பட்டு கொண்ட முகுந்தனை நோக்கி வேகமாக வந்தார் பிரஜாபதி. முகுந்தன் தரையில் தன் கால்களை வைத்து பின்பக்கமாக பலம் கொண்ட மட்டும் தள்ளினான். அவனும் முத்தண்ணனும் சேர்ந்து தரையில் விழுந்தனர். மீண்டும் எழுந்த முகுந்தனின் முகத்தில் பிரஜாபதியின் இரும்பு போன்ற கரத்தால் ஒரு குத்து விழுந்ததால் நிலை குலைந்து தரையில் விழுந்தான் முகுந்தன். அதே வேகத்தில் திரும்பி பிரஜாபதியின் முகத்திலும் ஒரு குத்து விட்டான். சட்டென்று பிரஜாபதி தன் இடையில் சொருகியிருந்த ஒரு கத்தியை எடுத்து முகுந்தனின் அடிவயிற்றில் குத்தினார். முகுந்தனின் அடிவயிறு ஆழமாக கிழிந்து ரத்தம் தெறித்தது. பிரஜாபதியை தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பிப்பதற்காக திசை தெரியாமல் ஓடினான் முகுந்தன். ஃபர்னேஸ் அருகில் சென்றபோது கண்கள் இருட்ட கீழே சரிந்தான். கீழே கிடந்த கடப்பாறையை எடுத்துக்கொண்டு முகுந்தனை குத்துவதற்காக ஓடி வந்தார் முத்தண்ணன். அவனுக்கு அருகில் ஓடி வரும்போது அங்கிருந்த துப்பாக்கி மோல்டு குவியல்களில் கால்பட்டு தடுமாற அங்கு நெருப்பு குழம்பாக எரிந்து கொண்டிருந்த ஃபர்னேஸிற்குள் விழப்போனார். அரை மயக்கத்தில் இருந்த முகுந்தன் அவருடைய கையை பிடித்து இழுத்து ஃபர்னேஸிற்கு மறுபக்கம் தள்ளி காப்பாற்றினார். முகுந்தனால் காப்பாற்றப்பட்ட முத்தண்ணன் செய்வதறியாது தன்னிலை தடுமாற அவருடைய கையில் இருந்த கடப்பாறையை பிடுங்கி முகுந்தனின் மார்பில் பலம் கொண்ட மட்டும் குத்தினான் பிரஜாபதி. முகுந்தனின் கண்கள் இருட்டத் தொடங்கியது. அவனுடைய மூச்சு மெல்ல மெல்ல அடங்கியது. முத்தண்ணா, இவனையும் அப்படியே ஃபர்னேஸுக்குள்ள இறக்கு என்றான் பிரஜாபதி. முகுந்தனையும் லோடிங் சங்கிலியில் பிணைத்து மெதுவாக ஃபர்னேஸிற்குள் இறக்கினார். அண்ணா விட்டுருங்கண்ணா, என் ரமா பாவம், எனக்கு குழந்தை என்று முனகினான் முகுந்தன். அவனுடைய உயிர் முழுவதுமாக அவனுடைய உடலை விட்டு பிரியாமல் துடித்து கொண்டிருந்தது. ஐயா, பாவமாக இருக்குங்க ஐயா, விட்டுறலாம் ஐயா என்றார் முத்தண்ணன். அவருடைய கண்கள் கலங்க ஆரம்பித்தன. லோடிங் சங்கிலியை முத்தண்ணனிடமிருந்து பிடுங்கி வேகமாக ஃபர்னேஸிற்குள் இறக்கினான் பிரஜாபதி. உலோக குழம்பில் முகுந்தனின் உடல் துடித்து கொண்டே கரையத் தொடங்கியது. சில வினாடிகளில் முகுந்தனின் உடலில் ஒட்டி கொண்டிருந்த உயிர் பிரிந்தது. சரியாக முகுந்தனின் தலை உலோக குழம்பிற்குள் மூழ்கத் தொடங்க ஃபர்னேஸின் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் பகுதி தானாக உலோக குழம்பை குளிரூட்டத் தொடங்கியது. சே, இந்த சனியை இப்போ பார்த்தா மக்கர் பண்ணணும் என்றான் பிரஜாபதி. அதே நேரத்தில் அருணா ஃபவுண்டரிஸ் காம்பவுண்டிற்குள் பைக்கில் நுழைந்தனர் முகுந்தனின் கொலீக்ஸ். ஆடையை சரி செய்து கொண்டு தன்னுடைய பதட்டத்தை மறைத்து கொண்டு அவர்களிடம் சென்று பேசினான் பிரஜாபதி. முகுந்தன் கையெழுத்திட்ட ஆவணங்களை அவர்களிடம் கொடுத்துவிட்டு முகுந்தன் சிறிது நேரத்திற்கு முன் வீட்டிற்கு சென்று விட்டதாக கூறினான். அவர்களை அனுப்பிவிட்டு ஃபர்னேஸிற்கு அருகில் வந்த பிரஜாபதி முத்தண்ணனை பார்த்து, எல்லாம் முடிஞ்சிடுச்சா என்றான்.
இல்லைங்கய்யா, உடம்பு முழுசா கரையல என்று கை காட்டினார் முத்தண்ணன். தசையெல்லாம் உருகிவிட முகுந்தனின் எலும்புக்கூடு மட்டும் ஒரு பக்கமாக இறுகி கிடந்தது. சரி, இதையும் மண்ணு லாரிக்குள்ள தூக்கி போடு. இவனை காணோம்னு நாளைக்கு போலீஸ் தேடிக்கிட்டு வந்தா பிரச்சனை ஆகிடும் என்றான் பிரஜாபதி. 2 மணி நேரம் கழித்து டாட்டாபாத் 8வது தெருவில் ஸ்ரீதரன் புதிதாக கட்டி கொண்டிருந்த இல்லத்தின் முன்பாக மணலை லாரியிலிருந்து கொட்டினார்கள். முத்தண்ணா, இங்கேயே ஒரு குழி தோண்டி இந்த எலும்பெல்லாம் போட்டு மூடிடு, மிச்சத்தை அப்புறமா பார்த்துக்கலாம் என்றான் பிரஜாபதி. கடந்த காலத்தை பற்றி சொல்லிக்கொண்டு ஸ்ரீதரன் முன்பு நின்று கொண்டிருந்தார் முத்தண்ணன். டே ராஸ்கல் என்று முத்தண்ணனின் மீது பாய்ந்தான் பிரணவ். இத்தனை வருடங்கள் தன்னுடைய தந்தை தன்னுடைய தாயை ஏமாற்றிவிட்டு ஓடிவிட்டார் என்ற நினைப்பில் இருந்தவனுக்கு இது பேரதிர்ச்சியாக இருந்தது. கோபத்தில் முத்தண்ணனை தாக்க ஆரம்பித்தான். அனைத்தையும் கேட்டுவிட்டு அதிர்ச்சியில் சிலை போல நின்று கொண்டிருந்தார் ஸ்ரீதரன். பிரஜாபதி சட்டத்திற்கு புறம்பாக சில செயல்களை செய்ததால் அவனுடைய பங்கை பணமாக கொடுத்துவிட்டு மொத்த ஃபேக்டரி நிர்வாகத்தையும் இவரே எடுத்துக்கொண்டார். அதற்கு பின் அருணா ஃபவுண்டரிஸ் என்ற பெயரை ஸ்ரீ ஃபவுண்டரிஸ் என்று பெயர் மாற்றம் செய்து நிர்வகித்து வந்தார். உன்னை கொல்லாம விடமாட்டேன்டா என்ற பிரணவின் கதறலை கேட்டு சுயநினைவிற்கு வந்தார் ஸ்ரீதரன். பிரணவ் தாக்கியதால் முத்தண்ணனின் முகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. முத்தண்ணன் அனைத்து அடிகளையும் வாங்கி கொண்டு சிலை போல நின்றார். பிரணவை அவரால் மிக எளிதாக தடுக்க முடியும், ஆனால் தடுக்கவில்லை. ஸ்ரீதரன் பிரணவை தடுத்து பிடித்து கொண்டார். பிரணவ், உன்னோட வேதனை எனக்கு புரியுது, கொஞ்ச நேரம் உன்னை கட்டுப்படுத்திக்கோ, அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்றார். பிரணவ் அழுது கொண்டே சென்று ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டான். ஸ்ரீதரன் முத்தண்ணனை பார்த்து, அப்புறம் என்னாச்சு என்றார். முத்தண்ணன் மேலும் கூறத் தொடங்கினார். அன்னைக்கு ரத்னபுரியில் துப்பாக்கி மோல்டு எல்லாத்தையும் டெலிவரி பண்ணும்போது ஒரு கை கலப்பு ஆகிடுச்சு. அதில் பிரஜாபதி ஒருத்தன் கையை வெட்டிட்டாரு. அவருக்காக ஜெயிலுக்கு போயிட்டு நான் வெளியே வர 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த எலும்புக்கூடு புதைச்ச இடத்த பார்த்தேன். அங்கே ஒரு பெரிய மலைவேம்பு செடி இருந்துச்சு. அதுக்கு கீழே மெதுவாக மண்ணை தோண்ட ஆரம்பித்தேன். முதல்ல அங்கே ஒரு மண்டையோடு கிடைச்சது. அப்போ பரத் தம்பி அங்கே வந்து என்ற முத்தண்ணனின் உடல் தானாக நடுங்கத் தொடங்கியது. அவரது கண்களின் கருவிழி மேலே சொருகி வெண்படலம் மட்டும் தெரிய முத்தண்ணன் தானாக தரையில் சரிந்தார். தூங்கி எந்திரிச்சு அவருக்காக காத்திருந்தேன். ஆனால் அவர் அதுக்கப்புறம் வரவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் இத்தனை வருஷமாக அவரை பற்றி எந்த தகவலும் வரலை. ரமா கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த சுபாவிற்கு அழுகையாக வந்தது. தாங்க முடியாமல் எழுந்து அறையை விட்டு வெளியில் சென்றாள். எதிரில் பரத் வந்ததை பார்த்து அழுது கொண்டே அவன் கையை பிடித்து கொண்டாள். என்ன சுபா குட்டி, என்னாச்சு என்றான் பரத். பாவம் பா ரமா, அவங்க வீட்டுக்காரரும் அவங்களும் அவ்வளோ அந்யோன்யமாக இருந்திருக்காங்க. பிரணவ் பிறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டாராம். பரத் ஆதரவாக சுபாவை அழைத்து கொண்டு ரமா இருந்த அறைக்குள் வந்தான். சுபா குட்டி, அவங்க தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அவங்களுக்கு இன்னும் முழுமையாக குணம் ஆகலை என்றான். அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. நான் தான் என்னோட வீட்டுக்காரரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். சட்டென்று சுபா திரும்பி ரமாவை பார்த்து, உங்கள் வீட்டு ஆளுங்க யாரும் சப்போர்ட்டுக்கு வரலையா? பிரணவ் சின்ன குழந்தையா இருந்திருப்பானே, எப்படி சமாளிச்சிங்க என்றால் அழுது கொண்டே. வந்தாங்க, அவர் மிஸ்ஸிங்குன்னு எஃப்ஐஆர் வாங்கி டைவர்ஸ் வாங்க முயற்சி பண்ணாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. என்னை அந்த நிலைமையில் விட்டுட்டு போகிற அளவுக்கு அவர் கோலை இல்லை. அவருக்காகவே காத்திருந்தேன். அப்படியே காலமும் வேகமாக ஓடிடுச்சு. அதனாலேயே எங்கள் வீட்டு ஆளுங்க என்னையும் பிரணவையும் ஒதுக்கிட்டாங்க என்றாள் ரமா விரக்தியாக. அதே நேரத்தில் அண்ணம்மா மதிய உணவை எடுத்துக்கொண்டு அறைக்குள் வந்தாள். பரத் தம்பி, என்னமோ அந்த புதுசாக கேன்டீன் நடத்துகிறவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா, ஆம்புலன்ஸில் கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. ஐயா கூட அங்கே தான் இருக்காங்க. ஐயோ, யாரு, முத்தண்ணனுக்கா என்று பதறினார்கள் சுபாவும் ரமாவும். அப்படியெல்லாம் இருக்காதும்மா, நான் போய் பார்க்குறேன் என்றான் பரத். ஐசியு வார்டுக்கு பரத் வந்தபோது அங்கு ஸ்ரீதரனும் பிரணவும் நின்று கொண்டிருந்ததை பார்த்தான். என்னப்பா, என்னாச்சு என்று ஸ்ரீதரனை பார்த்து கேட்டான். அதே நேரத்தில் தீவிர சிகிச்சை பிரிவை சேர்ந்த டாக்டர் ஐசியுவை விட்டு வெளியில் வந்தார். அவரை பார்த்து, ஹவு இஸ் ஹி டாக்டர் என்றான் பரத். வெரி ஸ்ட்ரேஞ்ச் என்றபடி அவருடைய முகத்தில் இருந்த மாஸ்கை கலற்றினார். பிறகு, பேஷண்ட் இறந்துடுவாருன்னு நினைச்சோம், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவரோட உடம்புல எல்லாமே நார்மலாக ஆரம்பிச்சிடுச்சு என்றார்.
தேங்க்ஸ் டாக்டர் என்றான் பரத். அவர் சென்ற பிறகு பரத்தின் அருகில் வந்தார் ஸ்ரீதரன். என்னடா இதெல்லாம், இந்த முத்தண்ணன் பிரஜாபதி கிட்ட வேலை பார்த்தவனாமே என்றார். சற்று தயங்கிய பரத், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம்பா. அவர் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திருந்தி வாழறாரு. அவரால் எந்த தொல்லையும் இருக்காது என்றான். அப்போது கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டிருந்த பிரணவை பார்த்தான். பிரணவின் முகத்தில் அழுகையும் கோபமும் சமபங்காக கலந்திருந்தது. இவனுக்கு என்னாச்சு என்று கேட்ட பரத்தை சில அடிகள் தள்ளி அழைத்து கொண்டு சென்றார் ஸ்ரீதரன். அவனோட அப்பா முகுந்தன் இறந்துட்டாரு. இதை கேட்டு எந்த சலனமும் இல்லாமல் நின்ற பரத்தை பார்த்து, முகுந்தனை நம்ம ஃபவுண்டரியில் வச்சு தான் பிரஜாபதியும் முத்தண்ணனும் கொலை பண்ணியிருக்காங்க என்றார் ஸ்ரீதரன். பரத் மெதுவாக பிரணவிடம் சென்று அவன் தோலை பிடித்தான். பரத்தை நிமிர்ந்து பார்த்த பிரணவ் அழுது கொண்டே அவனுடைய தோளில் சாய்ந்தான். பரத் சார், எங்கள் அப்பாவை அநியாயமாக கொன்னுட்டாங்க சார் என்று கதறி அழத் தொடங்கினான் பிரணவ்.